ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு வீரா ஸ்டோரிஸ். ஒரு ஆலமரத்துல சிக்கு பிக்குன்னு ரெண்டு பறவைகள் நல்ல ஃப்ரெண்ட்ஸா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. சிக்குவும் பிக்குவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம அவங்கள சுத்தி இருக்கிற பறவைகளுக்கும் எல்லா உதவியுமே பண்ணுவாங்க. இதனாலேயே சிக்குவுக்கும் பிக்குவுக்கும் அந்த மரத்துல இருக்கிற பறவைகளுக்கு மத்தியில நல்ல பேரும் மதிப்பும் இருந்துச்சு. ஆனா அதே மரத்துல இருக்கிற பண்டு அப்படின்ற பறவைக்கு சிக்குவும் பிக்குவும் எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்குறது பிடிக்கவே இல்லை. அவங்க நல்ல பேரை கெடுக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் பண்டு மரக்கிளையில உட்கார்ந்து வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. வாழைப்பழத்தை சாப்பிட்ட முடிச்ச உடனே அதோட தோலை குப்பை தொட்டியில போடாம கீழே சும்மா போட்டு போயிடுச்சு பண்டு. அந்த வாழைப்பழத்தோல் கீழே இருந்த ஒரு பறவை மேல விழுக அந்த பறவை பண்டுவை பார்த்து முறைக்க பண்டு சிரிச்சுட்டே பறந்து போச்சு. அந்த மாதிரி ஒரு நாள் பண்டு ஏதோ சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்க அந்த சாக்லேட் கவரை கீழே போட்டுச்சு. அதையும் ஒரு பறவை பார்த்து பண்டு கிட்ட ஏன் இப்படி குப்பை போடுற அப்படின்னு கேட்டதுக்கு பண்டு சிரிச்சுக்கிட்டே அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இதே மாதிரி பண்டு பண்ணிட்டு இருக்க அந்த பறவைங்களுக்கெல்லாம் பண்டு மேல கோவமா இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் சிக்குவும் பிக்குவும் ஒரு மரக்கிளையில உட்கார்ந்து பேசிட்டு இருந்தப்போ அந்த வழியா போன பண்டு ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை கீழே தூக்கி போட்டுட்டு போயிடுச்சு. இத பார்த்த சிக்கு, ஏன் பண்டு இந்த வேஸ்ட கீழே போடுற, இதெல்லாம் டஸ்ட்பின்ல போடணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு பண்டு, தெரியும், ஆனா போடுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. இந்த மாதிரி இடத்துல குப்பை போட்டா நம்ம ஊர் எப்படி அழகா இருக்கும், நம்ம தான் நம்மளை சுத்தி இருக்கிற இடத்த அழுக்காகாம அழகா வச்சுக்கணும் அப்படின்னு பிக்கு சொல்லவும் பண்டு சிரிச்சுக்கிட்டே, அப்போ நீங்களே இந்த குப்பையை டஸ்ட்பின்ல போட்டு இந்த இடத்த சுத்தமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிருச்சு. சிக்கு தன்னோட போன் எடுத்து, நீ குப்பை போட்டதும் எங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசினது இந்த போன்ல வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. இத நான் நெட்ல அப்லோட் பண்ணா உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பொது இடத்துல நீ குப்பை போட்டதுக்கு பெரிய அமௌண்ட்டை ஃபைனா கட்டணும். எப்படி, அப்லோட் பண்ணவா அப்படின்னு கேட்கவும் பண்டு பயந்துட்டே அவன் போட்ட குப்பைய அவனை எடுத்து டஸ்ட்பின்ல போட இதை பார்த்த மற்ற பறவைகள் எல்லாம் சிக்குவையும் பிக்குவையும் பாராட்டுறாங்க. இதை பார்த்த பண்டுக்கு அவங்க மேல பயங்கரமா கோவம் வந்துச்சு. ஓகே குட்டீஸ், நீங்களும் பண்டு மாதிரி பண்ணாம குப்பைய குப்பை தொட்டியில போடுங்க.